ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் காலை சாப்பாடு செய்ய வேண்டியதுதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் கடலைக்கறியும். உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலில் நமக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அதே போல தான் செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு கடற்கரை சைடு இருக்குது. அது எப்போவுமே கடற்கரை சைடு இருக்கிறதுனால இந்த சிட் அவுட்டு கீழே உள்ள பகுதி எல்லாமே கச்சாங்காத்தில் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை அப்பப்போ கழுவி விடணும். கழுவி விட்டால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா கச்சாங்காத்தில் ரொம்ப அப்படி படிஞ்சு இருக்கும் உப்பெல்லாம். அதனால நாங்கள் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக அதை கழுவி விட்டுருவோம். கற்பூரவல்லி செடி அடிக்கடி காஞ்சி போகுது. நான் கட் பண்ணி விட திரும்பவும் காஞ்சி போயிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பண்ணலான்னு தெரியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அப்படியே அதை வச்சு ஒரு கூட்டு போல் பண்ணிடலாம்னு இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி மதியம் மீன் கறியும் கீரை கூட்டும் தான் லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் கீரை கூட்டு மட்டும் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது கூட ஒரு முட்டையை பொரிச்சு கொடுத்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் மக்களே, மதியம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். பாத்திரங்கள்லாம் அப்படியே கிடக்குது. நான் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாமான்கள்லாம் கழுவணும். தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் அழகாக பூசி எடுத்து நீட்டாக கழுவி வைக்க வேண்டியதுதான். அப்புறமா வீட்டை கூட்டி க்ளீன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மக்களே, என்ன ஒரு துணிக்கு மட்டும் சோப் போடுறத காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா துணிக்கும் சோப் போடுறத காட்டினா வீடியோ பெருசாக போயிடும். அதனால தான் நான் ஒரு துணிக்கு சோப் போடுறத காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயிடுச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இனி கொஞ்சம் உப்பு தீந்துச்சு. அதை உப்பை தட்டி வச்சுட்டு தூங்க போக வேண்டியதுதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.